ஸோ வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 26/8/2025 வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்று வரக்கூடிய மற்றப்பள்ளி மாட்டு சந்தை தாங்க வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா மிக ஃபேமஸான ஒரு சந்தை, நாட்டு மாட்டுக்குன்னே ஒரு அருமையான சந்தை. ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு, வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் முழுக்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சந்தை வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி வாங்க, சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம போய் பார்த்துடலாம். பூபதி அண்ணா அருமையாக வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு பாருங்க. என்ன வார்த்தை மட்டும் சொல்லு, அதேதான் போ. சும்மா நான் நல்லா 100 பேச மாட்டேன். என்ன முடியல என்னால. விட்டு மிச்சமா ஆயிடுச்சுண்ணா, அங்கேயே ஆயிப்போச்சுண்ணா, வாசி ஆயிப்போச்சு. வண்டியை பூட்டி பாரு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டி ஏறு எதுனாலும் ஓட்டிக்கலாங்க. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க. ஸோ மேல் சங்கம் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான மாடு, பொடை கலருங்க, நல்லா சவளை பொடையில் அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஜோடி. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்க, நல்லா அற்புதமான மாடு. ஸோ ஏறு மாடு. விலை பார்த்தீங்கன்னா 85,000 சொல்லியிருக்காங்க. அருமையான ஜோடி. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சவளை கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் 4 பல்லுங்க. விலை பார்த்தீங்கன்னா 72,000 சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது சவளை கலரில். எப்போ வித்து போலி மச்சான் எந்த என்ன மாடு இது? எந்த ஒரு மாடு? புரியல. அனுமன் தீர்த்தம். பல்லு இது? பல்லு 2 எவ்வளோ சொல்லியிருக்கு? எவ்வளோ? 75 சொன்னால் 73 சொன்னேன். திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி உழவு மாடுங்க. ஸோ நல்லா பொடை கலரில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான மாடு. ஸோ பல்லுண்ணா 110ண்ணா. பல்லு 6 பல்லு. 6-4ங்க. நல்லா அருமையான மாடு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே அருமையான ஜோடிங்க. நல்லா பொடை கலரு, நல்லா சரியான மாடு. திருவண்ணாமலை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 3 கொண்டு வந்திருக்காங்க. நான் எந்த ஊர் மாடு இது? புரியல. கொன்னேரிக்குப். பல்லுண்ணா? 4 பல்லு. சனியாக இருக்காண்ணா இதாண்ணா? எத்தனை மாதம்ண்ணா? ஒரு 8 மாதம். எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா ஜோடி? 75. ஸோ 1 மாதம் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ 8 மாதம் செனை. ஜோடி பார்த்தீங்கன்னா 75,000 சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பொட்டை மாடுங்க. நாட்டு கன்று காளை கன்று பாருங்கள், நல்லா எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ 2 பகிரி போட்டு பிடிச்சிருக்காங்க, இதே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள்.
வளர்ப்பு கன்று, அருமையான கன்று. போயிடுச்சாண்ணா? வாங்கிச்சா? இல்லை, நான் தானே வாங்கி. நீங்களே வாங்கிட்டீங்களா? ஸோ இங்கே ஒரு ஜோடிங்க. ஸோ அருமையான ஜோடி, 4 பல்லு ஏற்காளைகள், அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ அருமையாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,20,000 சொல்லியிருக்காங்க ஜோடி. ஸோ நல்ல சூப்பர் கலருங்க மாடு. இங்கே ஒரு ஜோடி ஏறு மாடுங்க, பொட்டை மாடு. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு. ஸோ நல்லா சூப்பர் கலருங்க மாடு கூட. நல்லா ஹைட்டெல்லாம் பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு இருக்குது மாடு. குனிச்சு தானேண்ணா? குனிச்சு தானே மாடு? பல்லு சரியாயிடுச்சுல்ல? ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு ஆயிடுச்சுங்க. ஸோ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு மேலே சொல்லின்னு இருக்காங்க. ஸோ 65,000 கிட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பொட்டை மாடு. ஸோ இங்கே ஒரு ஜோடிங்க, திருப்பதி உடைய அப்பா கொண்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா அருமையான கண்ணுங்க, ரெண்டுமே உழவு கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் காலெல்லாம் பிடிக்கல. ஸோ இன்னும் பல்லெல்லாம் போடலைங்க கண்ணுங்க, ரெண்டுமே பல்லு போடாத கண்ணுங்க தான். சந்திரபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க, சினை மாடு. எத்தனை மாதம்ண்ணா? 8.5 மாதம் ஆகுது. 8.5 மாதம். 8 மாதம். 21 நாள். 8 மாதம் 21 நாள். 21 நாள். பல்லுண்ணா என்னது? 4 பல்லு. 6. ஸோ 6 பல்லுங்க. ஸோ 8.5 மாதம் கிட்ட ஆகுது. ஸோ நாட்டு மாடு நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். கன்று போடுற ஸ்டேஜ், இன்னும் ஒரு மாதத்தில் கன்று போட்டுரும். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லிக்கிறீங்க ரேட்டு? 60,000 சொன்னோம், ஒன்று கம்மியாக சொன்னோம். சரி சரி கடைசி 55 சொன்னோம். சரி சரி. ஸோ 59 ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காருங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க, நாட்டு கண்ணுங்க. ஸோ நல்லா செவலை கலரில் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை மாதம் கண்ணுண்ணா இது? புரியல? 6 மாதம். ஸோ 6 மாதங்க, ரெண்டு கண்ணுமே 6 மாதம். ஸோ ரெண்டுமே பொட்டை கண்ணுங்க, வளர்ப்பு கண்ணு. ஜோடி எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா? ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 29 சொல்லுது. 29. ஸோ 29,000 சொல்லியிருக்காங்க ஜோடி. ஸோ ரெண்டுமே பொட்டை கண்ணு, நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள், நாட்டு கண்ணுங்க. இந்த மாதிரி கண்ணுங்க பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளியில் தாங்க வரும். ஸோ ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா சீமை கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டுமே கிடாரி கண்ணுங்க. நல்லா ஒரு ஜோடி அருமையாக இருக்குது பாருங்கள். எந்தூர்ண்ணா மாடு? மாடு உடம்புக்கு. எத்தனை மாதம் குட்டிண்ணா இது? இதுன்னு ஒரு 7 மாதம். 7 மாதம் குட்டி இருக்கு. பல்லு எதுவும் பல்லு? எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா ஜோடி? ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஜோடி வந்து 30 ரூபா சொல்லி. 30. ஆமாம். ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அருமையான குட்டி. ஸோ 7 மாதம் இருக்கு கண்ணுங்க ரெண்டுமே. இல்லை சீமை கண்ணுங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்கள், காரி கலரு. ஸோ ஒரு 4 பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், நாட்டு மாடுங்க, எல்லாமே சென மாடுங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், 4மே நல்லா பெரிய சைஸுங்க மாடுங்க. விளையாடு சரியாக போச்சு இல்லைண்ணா? செனை மாதத்துக்கு செனை இருக்குதா? மொத்தமே செனை? மொத்தமே செனை?
நேற்று தான் சேனல் கண்ணு மாடு ஆ 4 லிட்டர் பால் வருது ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு. ஒரு வேலைக்கு ஆமாம். ஆ இது வந்து சனை. 2 சேனை எவ்வளோ சொல்லிக்குது? இது வந்து 75,000 வரும் ஜோடியா? ஜோடி. ஆ அது வந்து 45,000. 45. இல்லை கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், நாட்டு மாடு. நல்லா ஒயிட்டு புடையில அருமையாக இருக்குது பாருங்கள் மாடு. எந்த மாடு இது? ஜோன்றமல்லி. ஸோ ஜோன்றமல்லியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாடு. பல்லுண்ணா இது? அரைக்கடை. எத்தனாவது கண்ணுண்ணா இது? ரெண்டாவது. பால் எத்தனை? 3 லிட்டர். ஸோ 3 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது கண்ணு நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா சொல்லுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணுங்க. ரெண்டுமே காளை கண்ணு, பியூர் மயிலைங்க. ஃபுல்லாகவே மயிலை கலர் கண்ணுங்க. ரெண்டுமே சூப்பர் கண்ணுங்க, காளை கண்ணு. ஃபுல்லாக வியாபாரம் பேசி நிற்கிறாங்க. எந்தண்ணா? குனிச்சு தாண்ணா? ஓகே. இல்லை குனிச்சு கண்ணுங்க ரெண்டுமே. குனிச்சு கண்ணு 2 வெள்ளைகள், இரட்டை வெள்ளைகள். சொல்லி 23,000 கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. ரெண்டுமே அருமையான மாடுங்க பாருங்க. சவலை போட அப்படியே ஒயிட்டு பொடையில் 2 கூலி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஏர் மாடுங்க. திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அருமையான மாடு. ஏர் மாடு தானே இது? ஏர் மாடுங்க ரெண்டுமே. அருமையாக கொம்புக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடி அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஹெச்எஃப் கண்ணு நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. கிடாரி கண்ணுங்க, அருமையான கண்ணு. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இது வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. நல்லா அருமையான கிடாரி கண்ணு. ஸோ ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க. ஜலுக்காம்பார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீமை மாடு கொண்டு வந்திருக்காங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ கிடாரி தாங்க இது, நல்லா சூப்பர் கிடாரி. பல்லு செய்த 2 பல். ஸோ 2 பல்லுங்க. சூப்பராக இருக்குது கிடாரி, 2 பல்லு கிடாரிங்க. ஸோ விலை பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் தான் கொண்டு வந்திருக்காரு, ஜலகாம்பார்லேருந்து கொண்டு வந்திருக்காருங்க. இது சீமை கண்ணுங்க, ரெண்டுமே சீமை கண்ணு. ஸோ பல்லு போடாத கண்ணு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 46,000 சொல்லியிருக்காங்க. சில புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் சில வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. சில வளர்ப்பு கண்ணுங்க பாருங்கள், சூப்பரான கண்ணுங்க, சீமை கண்ணு. அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு தப்பா போயிடும். இல்லை ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பல்லு தான். ஸோ மயில் கொடையில் சூப்பராக இருக்குங்க. அருமையான மாடு. ஸோ விலை பார்த்தீங்கன்னா 57,000 சொல்லின்னு இருக்காங்க. கேட்குறவங்க அவ்வளோதான் கேட்குறாங்க.
சித்தா மாடு கட்டு விட மாட்டேன் போப்பா வேறு பூட்டி பண்ண முடியும் இது இறந்த மாடு வா இது இறந்த மாடு இது வளர்த்த மாடு இது வளாது இடம் நீ பூட்டி பண்ண முடியாது இல்லை 2 பல்லு ஏறு மாடுங்க. இங்கே ஒரு ஜோடி பாருங்க, நல்லா அருமையான HF கிடாரி கண்ணுங்க ஒரு ஜோடி. ஸோ ரெண்டுமே நல்லா பெரிய சைஸ் கிடாரிங்க தாங்க. ஸோ இந்த மாதிரி கிடாரிங்க மற்றப்பள்ளி, வாணியம்பாடி, ஸோ ஒரப்பம் இந்த மாதிரி சந்தையிலலாம் எதிர்பார்க்கலாம். இங்கே ஒரு ஜோடி இருக்குங்க. ஸோ இதுவும் புதுப்பேட்டை சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காரு அண்ணா. ஸோ ஒரு ஜோடி அருமையான ஜோடிங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பொட்டை மாடு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பர் கலரில், செவலை கலரில் அப்படியே ஒயிட் கடலில் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. அருமையான மாடுங்க, நல்லா பெரிய சைஸ் மாடு தான். நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பெரிய மாடு தான். கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் போட, இது செவலை கலரில் இருக்குது. வாங்கிட்டீங்களா? நான் உங்களுக்கு தானே இது? அருமையான கண்ணுங்க, நாட்டு கண்ணுங்க. ஒரு ஜோடி பாருங்கள், காளை கண்ணு நம்ம பாயண்ணா வாங்கியிருக்காருங்க. சார் ரெண்டுமே செவலை கண்ணுங்க. சார் சரியான ஜோடி வாங்கியிருக்காரு பாருங்கள். சார் நல்லா சூப்பர் கண்ணுங்க. சில சென மாடு, ஸோ முல்லை அந்த ஊருக்கு போகுதுங்க. ஸோ மாடு வாங்கிட்டாங்க, சென மாடு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க, நல்ல அருமையான கலரில் வாங்கியிருக்காங்க. எல்லாம் காளை கண்ணுங்க, மொத்தம் ஒரு 5 கண்ணுக்கு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. பாருங்க, இந்த சூப்பராக கண்ணுங்கெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரன்னிங் மாடுங்க. ஸோ ரன்னிங் மாடு. ஸோ வியாபாரம் முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா மயில கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள், கிடாரி தான். இல்லை நாட்டு கண்ணுங்க, ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம பாயண்ணா வாங்கியிருக்காரு. நல்லா செவலை கலருங்க, அருமையான கலரு. ஸோ வாங்கிட்டாருங்க, ரெண்டுமே சூப்பர் ஜோடிங்க. ஜோடி அருமையாக போட்டுருக்காரு பாருங்க. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்ல செவலை கலரில் பார்த்தீங்கன்னா ஏற்கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. நான் எந்த மாடு இது? எந்த ஒரு மாடு? இதா கந்தலி. கந்தலி எந்த பல்லுண்ணா இது? பல்லு ஒன்று பல்லு. ஸோ கந்தலிருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி ஏறு மாடு. நல்ல செவலை கலரு சூப்பரான கண்ணுங்க. எவ்வளோ சொன்னீங்கண்ணா ஜோடி? எவ்வளோ சொன்னீங்க? 65 சொல்லு. 65. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? உள்ள கேட்குறாங்க. ஸோ 65 சொல்லியிருக்காரு. ஸோ கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே கேட்குறாங்க கண்ணுங்க. ஒரு சிம் மாடு கொண்டு வந்திருக்காங்க, சென மாடு, நல்லா செவலை கலரில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாடு இது? மேற்கத்தி. பல்லுண்ணா இது? பல் சரியா இருக்கு. பல்லு சரி. எத்தனை மாதம் சேனல்? சேனல் கரவல். எத்தனை லிட்டர்ண்ணா வருது பால்? 13 லிட்டர் வருது ஒரு நாளைக்கு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. 45,000 சொல்லியிருக்காங்க.
ஸோ ஒரு நாளைக்கு 13 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ மடி பாருங்கள், நல்லா பெரிய மடிங்க. தாத்தா பாருங்க, சும்மராஜிங்க. இந்த வயசுல பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்கிறாரு பாருங்க. அருமையாக இருக்குது பாருங்க. ஒரு ஹெச்எஃப் மாடு கொண்டு வந்திருக்காங்க, சினை மாடு. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணுன்னு நினைக்கிறேங்க மாடு. ஃபஸ்ட்டு கண்ணு தானே இது? எத்தனை மாதம் கண்ணா? எத்தனை மாதம் சனா? இது 9 மாதம் 9 மாதம். இன்னும் 1 மாதத்தில் கண்ணு போட்டோம். இன்னொரு 20 நாள் டைம் இருக்குது. எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? விலை 80 ரூபா சொல்லியிருக்கேன். 80 ரூபா. எவ்வளோ கேட்குறாங்க? அவங்க 69 கேட்குறாங்க. அது 70 ரூபாய்க்கு வெளியே தாங்க தான் கொடுப்பாங்க. பல்லுண்ணா? 2 பல்லு. 2 பல்லு. ஸோ 2 பல்லுங்க. ஃபஸ்ட்டு கண்ணு இப்போ தான். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹெச்எஃப் மாடு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீமை கண்ணுங்க, ஹெச்எஃப் கண்ணுங்கெல்லாம் ஃபுல்லாக வாங்கி கட்டி வச்சுருக்காங்க மற்றப்பள்ளி மாட்டு சந்தையில். ஸோ எக்கச்சக்கமான கண்ணுங்க பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க இந்த வாரம். இங்கே பாருங்கள், இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே நல்லா அருமையான கண்ணுங்கெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. ஸோ நாட்டு கண்ணு கூட வாங்கியிருக்காங்க. சில கிடாரி பாருங்கள், ஒரு அருமையான கிடாரி வாங்கியிருக்காங்க, ஹெச்எஃப் கிடாரி. வாங்கிடுச்சேண்ணா இது? வாங்கிட்டேன். எந்த ஊர் போகுதுண்ணா? ஜோலார்பேட்டை. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கினா? இது வந்துட்டு 40,000 ரூபாய் சொன்னாங்க. 35,000. 35. பல்லுண்ணா? பல்லு இன்னும் போடல. இன்னும் பல்லு போடலைங்க. ஸோ நாட்டு கிராஸுங்க, கொட்டை மாடு. பல்லுண்ணா? 4 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 37. செனையா இருக்கா? 4 மாதம் செனை. ஃபஸ்ட்டு கண்ணு இப்போ தான். 4 பல்லுங்க. ஸோ 4 மாதம் செனை. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணு இப்போ தான். ஸோ 4 மாதம் செனை மாடு. 37,000 சொல்லியிருக்காருங்க விலை. ஸோ நல்ல பெரிய மாடுங்க. ஸோ கண்ணு பொட்டை கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு. ஸோ கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க, அருமையான மாடு. நல்லா பிள்ளை புடையில அருமையாக இருக்குங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா சவளப்புடை. ரெண்டு சீம் மாடுங்க, சன மாடு கொண்டு வந்திருக்காங்க, அருமையாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே. எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்ட்டு நம்ம விசாரிப்போம். எந்த ஊர்ண்ணா மாடு இது? எந்த ஊர்? சங்கம். பல்லுண்ணா இது? பல்லு 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. பால் எத்தனை லிட்டருண்ணா? 12 லிட்டர் ஒரு நாளைக்கு. எத்தனை மாதம் தானே? எத்தனை மாதம் தானே? 10 நாள் தான். 10 நாள். இன்னும் ஒரு 10 நாளில் கண்ணு போட்டுருங்க. ஸோ கண்ணு போடுற ஸ்டேஜ். ஸோ 12 லிட்டரு சொல்லியிருக்காருங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க, நல்லா சவளை கண்ணு. ஸோ வளர்ப்பு கண்ணு, அருமையான கண்ணு, பல்லு போடாத கண்ணுங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு விற்பனை ஆகாமல் இருக்குங்க. இதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒன்று மட்டும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குங்க.